சுதந்திர இந்தியாவில் இதுவரை 70க்கும் மேற்பட்ட பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் பல நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுத்ததோடு மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும் உதவியிருக்கின்றன. அந்த பட்ஜெட்டுகள் குறித்த ஒரு மீள்பார்வையை பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் ஜான் மத்தாய். நாட்டை நிர்மாணிப்பதில் முக்கிய பங்கு வகித்த திட்ட கமிஷன் என்ற அமைப்பு இதில்தான் அறிவிக்கப்பட்டது. 1957இல் டி கிருஷ்ணமாச்சாரி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பணக்காரர்களின் சொத்தின் மீது செல்வ வரி உள்ளிட்ட புதிய வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் கரிபி ஹட்டாவ், அதாவது வறுமையை ஒழிப்போம் என்ற புகழ்பெற்ற அறிவிப்பு வெளியானது. வருவாய் உபரி என்ற நிலை மாறி பற்றாக்குறை என்ற நிலை இந்த பட்ஜெட்டில் இருந்துதான் தொடங்கியது. 1986இல் வி.பி. சிங் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மறைமுக வரி சீர்திருத்தங்களுக்கான முதல் விதை போடப்பட்டது. 1991இல் மன்மோகன் சிங் சமர்ப்பித்த சீர்திருத்த பட்ஜெட் இந்தியாவுக்கு புதிய பாதை அமைத்தது. அன்று அறிமுகப்படுத்தப்பட்ட தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கைகள் இந்தியாவின் இன்றைய வளர்ச்சிக்கு அடிகோலின. 1997இல் ப. சிதம்பரம் சமர்ப்பித்த பட்ஜெட் நிபுணர்களால் கனவு பட்ஜெட் எனப்படுகிறது. வருமான வரி, கார்ப்பரேட் வரி அதிரடியாக குறைக்கப்பட்டது. கருப்பு பணத்தை வெளிக்கொணர தாமாக முன்வந்து வருமானத்தை அறிவிக்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது. 2000ஆவது ஆண்டில் யஷ்வந்த் சின்ஹா அறிவித்த பட்ஜெட் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு பாதை அமைத்தது. கணினிகள் உள்ளிட்ட 21 விதமான தகவல் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு சுங்க வரி குறைக்கப்பட்டது. 2005இல் சிதம்பரம் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 100 நாள் வேலை திட்டம், பாரத் நிர்மாண் திட்டங்கள் அறிமுகமாகின. மதிப்பு கூட்டு வரி முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. 60,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்யும் முக்கிய அறிவிப்பு ப. சிதம்பரத்தின் 2008ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டது. 2016ஆம் ஆண்டில் ரயில்வே பட்ஜெட் தனியாக சமர்ப்பிக்கும் 92 ஆண்டு நடைமுறை கைவிடப்பட்டது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.